ஹலோ டியர் வெங்கட் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு பொன்னமராவதி பக்கத்துல இருக்க பூலாங்குறிச்சி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் வந்துருங்க. ஒரு ஸ்பெஷலான ஒரு வில்லேஜ் இது. இங்க இருந்து காரைக்குடி எல்லாம் பக்கங்கறால இங்க ரொம்ப ஃபேமஸ்னு பாத்தீங்கன்னா இந்த காரைக்குடி ஹவுஸ் தாங்க. வேற லெவல்ல இருக்கு. 1 இயருக்கு முன்னாடி தான் வந்துட்டு இந்த பேலஸோட 100ஆண்டு விழா வந்துட்டு செம கிராண்டா வந்துட்டு செலிப்ரேட் பண்ணாங்க. பக்கத்திலே ஃபேமஸான அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் இருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் பாத்தீங்கன்னா அந்த காரைக்குடி ஸ்டைல்ல இருக்க பழங்காலத்து வீடுகளை தான் நம்ம கண்ணில் பட்டுச்சு. எல்லாமே வந்துட்டு அவ்வளவு சூப்பரா இருந்ததுங்க. இவ்வளவு அழகா இருக்க அந்த ஊரையும் இந்த ஊரோட மக்களையும் வந்துட்டு ஆங்கிலேயர்களோட ஆட்சி காலத்துல ரொம்பவே கஷ்டப்படுத்தி இருக்காங்க. இந்த வரலாறு பத்தி ஒரு ஐயாட்ட வந்து நம்ம இன்னைக்கு வந்துட்டு பேட்டி எடுக்க போறோம். இவர் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நூலகத்தை வந்துட்டு அன்பளிப்பா வந்துட்டு அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்காரு. இந்த நூலகம் தான் வந்துட்டு இவரோட பில்டிங். பட் வந்துட்டு இவர் வந்துட்டு ஃப்ரீயா கொடுத்திருக்காரு. பேசிக்கா வந்துட்டு இப்ப யாருமே வந்து புக்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவா படிக்கிறது கிடையாது. இந்த ஜெனரேஷன் வந்துட்டு போன்லயே வந்துட்டு மூழ்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பட் வந்துட்டு புக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வாழ்க்கையில வந்துட்டு நல்ல விஷயங்களுக்கு வந்துட்டு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். உங்க ஊர்ல நூலகம் இருந்தா கண்டிப்பா மிஸ் பண்ணாம போங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்துட்டு நம்ம ஐயாட்ட வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்க போறோம். இந்த ஊரோட ஃபேமஸ் ஸ்பாட்லாம் வந்துட்டு ஸ்டார்டிங்ல வந்து நம்ம ஒரு இன்ட்ரோ கொடுத்தாச்சு. பட் நிறைய இடம் வந்துட்டு ஃபேமஸான இடம் இருக்கு. ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்துல வந்துட்டு இந்த ஊர்ல மக்களுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டங்களை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டோம். அதை பத்தி நம்ம ஐயாட்ட நீ கேட்க போறோம். ஐயா வணக்கங்க. ஐயா உங்க பேர்? என் பேர் மதுவன். மதுவன். இந்த ஊரோட ஹிஸ்டரியை பத்தி அப்படியே கொஞ்சம் சொல்றீங்களா ஐயா? ஆங்கிலேயர்கள் வந்து ஆட்சி காலத்துல ரொம்ப கஷ்டங்களை கொடுத்தாங்க அந்த மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய கேள்விப்பட்டோம். பட் ப்ராப்பரா தெரியல. வெள்ளக்காரனை வெளியே போன்னு சொல்லி போராட்டம். சரி. சுப்பேத்தவருங்கிற ஒரு தியாகி தலைமை தாங்கினாரு. சரி. உப்பு சத்தியாகிரகத்துக்கு போனாருக்கு. சரி. உப்பு சத்தியாகிரகத்துல இருந்து அப்புறம் இந்த இதுக்கு தலைமை தாங்கி சரி. கள்ளுக்கடை மறியல் போராட்டம் சரி. இதெல்லாம் நடத்தினாரு. பாலங்களை வெட்டினாங்க, வண்டியை பஸ்ஸுக வரக்கூடாதுன்னு பாலங்கள் விட்டாங்க. பாலத்தெல்லாம் வெட்டினாங்க. வெள்ளைக்காரன் பலகையை போட்டு வந்து இந்த கொட்டாங்குட்டிங்கிற இதில் போய் ஏறிட்டாங்க தியாகிகள்லாம். சரிங்க. வெள்ளைக்காரன் சுடுறதுக்கு வரேன்னு, இராணுவம் வருதுன்னு. இங்கே வானாவுடுங்கிற வீட்டில் இருந்து மிஷின் கண் வச்சு அடித்தாங்க. சரி. இந்த வீட்டில இருந்து அங்கே கண்ணு வச்சு அடித்தாங்க. கண்ணு வச்சு அடித்தாங்க. அது அந்த மலை பொந்து. சரி. மிஷின் கண்ணு அடிக்கிறாங்கன்னு அதில் ஒருத்தர் மிலிட்ரியில் இருந்தவர் அதில் சேர்ந்ததுனால எதவா இருக்கணும் அப்படின்னு கீழே இறங்கிட்டாங்க. சரி. ஒருத்தர் போனவங்களுக்கு காலில் பட்டு ரத்தங்கள் ஆயிடுச்சு. அப்புறம் ஆஸ்பத்திரியில் போய் பழச்சிட்டாங்க. அப்புறம் ஜெயிலுக்கு கொண்டு போனாங்க. சரி. பல்லாரி ஜெயிலுக்கு கொண்டு போனாங்க. பல்லாரி ஜெயிலுக்கு அங்கே கொண்டே அவங்களுக்கு சாப்பாடு போட்டு வேலை கொடுத்து இது பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் விடுதலை ஆகி வந்தாங்க. 47 தான் சுதந்திரம் வாங்கிட்டாங்க. காங்கிரஸ் 47 சுதந்திரம் வாங்கிட்டாங்க. அப்புறம் காங்கிரஸ் ஆட்சி வந்துருச்சு. இவர் காமராஜோட இந்த சுப்பேத்தவர் காமராஜோட இந்த ரொம்ப தெரிஞ்சாரு. இது பண்ணி அப்புறம் இவர் இடையில ஒரு கட்சியை ஜெயபிரகாஷ் நாராயணங்கிறவர் சோசியலிஸ்ட் கட்சி ஆரம்பிச்சாரு. அதுல இவர் சேர்ந்துட்டாரு. இந்த இதை விட்டுட்டு மறுபடியும் காங்கிரஸ்ல சேர்ந்து வானாச்சனா செவலிங்கி செட்டியாருங்கிறவரை ஒரு பொறுப்பா வச்சாங்க. கமிட்டிகள் வச்சு இது பண்ணி அவரை ஹெட்டா வச்சாங்க. பணக்காரர் செலவழிச்சுக்கிட்டு இருப்பாருன்னு. அப்புறம் மந்திரிகளை கொண்டாந்து மகாநாடு போட்டாரு. இவர் மறுபடியும் காங்கிரஸ்ல சேர்ந்துட்டாரு. காமராஜர் ஆட்சியில வளையவெட்டிக்கு வடுகநாதன் பள்ளிக்கூடம் திறக்க வந்தாரு காமராஜர். இவர் இந்த சுப்பேத்தவர் போனாரு, கூப்பிட்டு உட்கார வச்சாரு அவர் பக்கத்துல. காமராஜர் பக்கத்துல இவர் ஒரு முரட்டுத்தனமான ஆளு. கல்வி திட்டத்துல வந்து ராஜாஜி குலத்தொழில் கொண்டாடுறது திருப்பரங்குன்ற மாநாட்டில் மதுரையில் இவர் தான் ராஜாஜி கண்ணாடியை கலட்டி இருக்காரு இந்த சுப்பேத்தவருங்கிறவர். அதுக்காக அவர் போய்த்தியானவர், ஒரு துணிச்சலானவர்னு அவரை காமராஜ் அணுகி வந்தார். அப்புறம் இடையில தியாகிகளுக்கு பிஞ்சன் கொடுத்தாங்க. அப்போ கொஞ்சமாக கொடுத்தாங்க, 100-200 கொடுத்து இப்படியே ஏற்றிக்கிட்டு வந்தாங்க. இப்போ 30,000 ரூபாய்க்கு மேல அந்த பொம்பளைகளுக்கு கொடுக்குறாங்க வாரிசுக்கு. அந்த தியாகிகள் இப்போ உயிரோடு இருக்காங்களா? தியாகிகள் எல்லாம் தவறி போனாங்க. எல்லாருமே ஆண்கள் யாரும் இல்லை. அவங்க மனைவி தான் இப்போ ஒரு 2-3 பேர் இங்க பணம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. எங்க பாட்டனாரு கோமரப்புத்தவர்னு இதை கட்டி விட்டாரு. சரி. இந்த இடத்த இந்த வானாங்கிறவர் முதல்ல காங்கிரஸ்ல இருந்துட்டு விலகிக்கிட்டாரு. அவர் எம்எல்ஏவாகவும் இருந்தாரு. அப்புறம் தியாகிகள் வந்து அவரை திட்டமும் இந்த ஊர்ல போலீஸ் ஸ்டேஷனை கொண்டாந்து வைக்கணும்னு இதுல போலீஸ் ஸ்டேஷனை கொண்டாந்து வச்சுட்டாங்க. வச்சு இன்னொரு ஆளுக்கு வாடகை வாங்கினாரு. அப்படி வாங்கிக்கிட்டே வந்துட்டு இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைச்சு விட்டாரு, ஒரு செட்டியார்கிட்ட.
செட்டியார் மேற்பார்த்து கட்டிட்டு இதில் குமரன் வாசசாலைன்னு போடுங்க, காஞ்சாத்தில் ஒரு மடத்தை கட்டி அதை நீங்கள் பரிமாளம் பண்ணுங்கன்னு காத்தியால் மடத்துக்கு பண்ணிட்டாங்க. அந்த செட்டியார் அங்கிட்டு கேணி பக்கத்துலேயும் ஒரு கொட்டகை இருந்துச்சு. நான் அப்போ விவரம் தெரியாது, சின்ன பிள்ளை. அந்த கொட்டகையை வித்துவிட்டாரு. இதையும் விற்கிறதுக்கு வந்துட்டாரு, மேங்கோப்பை விற்கிறதுக்கு. நான் தேக்கிட்டேன். குமரப்புத்தேவருக்கு வாரிசு நாங்கள் இருக்கிறோம், நீ யார் விற்கிறது அப்படின்னு சொல்லி தகராறு பண்ணி மறுபடியும் இது நூலகமாகணும். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் கட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்த்தாங்க. வேற பக்கம் போனா இதை பூட்டி இருந்துச்சு. அந்த சாவியை அவர் கொடுக்க மாட்டேன்னு மறுத்தாரு. வக்கீல் முகாமில் நோட்டீஸ் விட்டு அவர் வந்துட்டாரு. அவர் ஒரு வருஷம் சென்று தவறி போனார். நான் இதுக்கு ஏற்பாடு பண்ணி இந்த பழுது எழுதெல்லாம் பார்த்து இதை நூலகமாக மாற்றணும். புரவலர் அது இதெல்லாம் நான் தான் முயற்சி பண்ணி சேர்த்தேன். இப்போ ஏங்கிக்கிட்டு இருக்கு. இந்த நூலகம் உங்களோட முயற்சி இல்லைன்னா நடக்காது. அது என்னோட இது இல்லைன்னா அந்த கட்டடமே இடிச்சு இருப்பாங்க, மேங்கோப்பை வித்துருப்பாங்க. நான் கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் எழுதி கொடுத்துட்டேன் இந்த இடத்த, இந்த பிள்ளையார் இதெல்லாம். அதனால நடந்துகிட்டு இருக்குது. இப்போ அதுக்கும் பிறகு நான் முயற்சி பண்ணி புரவலர் சேர்த்துருக்குறேன் பாருங்க ஆளுகள். நோட்டீஸ்ல எல்லாரும் பேர் இது 50-60 பேருக்கு மேலே சேர்ந்துருக்குது. அவங்களால என்ன உதவி செய்ய முடியுமோ அதையும் செய்வாங்க. மேற்கொண்டு எதுவும் நடந்துக்கிட்டு அப்புறம் இப்போ சென்னை வாழ் நகரத்தார்கள் இதுக்கு கொஞ்சம் இதுகளை வாங்கி போட்டாங்க. இந்த டேபிள் இதுகள் எல்லாம் வாங்கி போட்டாங்க. அப்படி நடந்துகிட்டு இருக்குது. செட்டியார்கள் தான் ஊரை பரிமாறிச்சு வந்தாங்க. ராமன் செட்டியாருங்கிறவர் பஞ்சாயத்து நம்பர்கள் வச்சு, அப்போ பஞ்சாயத்து போர்டு இல்லையே, 5 நம்பர்களை போட்டு நல்லது கெட்டது செய்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க மூலியமா அது போய் அப்புறம் இப்படி வந்து திருப்பி ஆச்சு. ஐயப்பன் கோயில் இருக்குன்னாங்களே எங்க பக்கத்துல. அது ஐயப்பன் கோயிலுக்கு மேலதான் கொட்டாங்குட்டி மலை. சரிங்க, அந்த மலை பேரு கொட்டாங்குட்டி மலை. சரி, அந்த கொட்டாங்குட்டி மலையை தான் மிஷின் கன் வச்சு அடிச்சது. இங்க இருந்து அங்க தாக்கி இருக்கிறாங்க. மெட்ராஸ்ல கடல் ஓரத்துல அங்கிட்டு தெக்க. சரிங்க, அந்த இதுக்கு இந்த குட்டி யானையை கேட்டாங்க 12,000க்கு. 12,000க்கு நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்படியெல்லாம் இந்த யானைக்கு இந்த சிலையெல்லாம் அப்ப இருந்தே இருக்கு அங்கயா? இல்ல இது கட்டையிலே அதை கட்டி வச்சுட்டாங்க. இப்ப பதுங்கிடுச்சு. ரோடு உயர பதங்குது. இன்னும் ரோடு உயரம் பதுங்கிடும். இந்த மேல தூக்கி வைக்கிறாப்புல வந்தாலும் வரும். கோயில் வந்து இது அங்காள பரமேஸ்வரர் கோயில். சரிங்க, முச்சந்தியில நல்ல சென்டர்ல இருக்குது. நல்ல பருதியான தெய்வம். அதுதான் இந்த ஊரோட ஃபேமஸான தெய்வம். இந்த தெய்வங்கள்ல 5 தெய்வம் இருக்குது. இந்த அங்காள பரமேஸ்வரி, ஐயனார், ஆதனமொழி ஐயனாரு, கணவாத்தோட சிவங்கோயில், ஈஸ்வரன் கோயில்னு இங்க ஒரு மலையில இருக்குது. ரொம்ப வறுதியான தெய்வம். அங்க ஒரு மணி போட்டிருந்ததை கூட களவாங்க வந்த ஒரு ஆள் வர்றது மாதிரி அவங்களுக்கு தோற்றம் அளிச்சு அந்த மணியை கலட்டாம அப்படியே வயவெளியே போய் இதே இடையிலுக்கு அந்த செட்டியார் இதே இடையில அங்கே காஞ்சாத்துல சுப்பிரமணியர் கோயிலில் மேலே கட்டியிருந்தார் மணி. அதை போய் களவாண்டு விட்டாங்க. அதை களவாண்டு விட்டா களவாங்கிறவனை விட்டுட்டு கடைசியில் அவங்களுக்கு தொந்தரவை கொடுத்து கொன்னுச்சு. மணியை தூக்கிட்டு போனவங்க எல்லாரையுமே க்ளோஸ் பண்ணிருச்சு. அது பையன் இது உடனே காமிச்சிருச்சு. முதல் மேடுன்னு அந்த கம்மாய்க்கில் பொருள்கள்லாம் இருக்குதான். அது அந்த அப்படி பொருள்கள்லாம் எடுக்கிறதுனா அவங்களுக்கு கொடுத்து வச்சிருந்தா தான் கிடைக்கும். அதே மாதிரி அது கல்வெட்டில் அப்படி எழுதி வச்சிருக்கிறோம். அங்கிட்ட ஒருத்தன் மூலிகாடைன்னு ஆண்டிருக்கிறேன். ஊரே அங்கிட்டு தானே முதல்ல இருந்துருக்குது. அங்கே வந்து பிறகுதான் ஊர் ஆகியிருக்குது. ஃப்ரெண்டில் அடிபட்டு இப்போ கட்டுனது. அதை செத்தாக்கா தூக்கி போடக்கூடாதுன்னு அதை பண்ணி போட்டாங்க. அது இப்போ பெருசாக வந்துருச்சு. காஞ்சாத்து மலையும் வறுதியான தெய்வம். காசியில கிடைக்காத தர்ப்ப புல்லுங்க உண்டு. தர்ப்ப புல்லு இங்க இருக்குது. காசிக்கு போறதுக்கு இங்க போனாலும் அந்த நன்மைகள் கிடைக்கும். காசி விஸ்வநாதர் தான் அதை வந்து உருவாக்கி இருக்கிறாரு. மலைப்பிரதேசத்துல கொண்டாந்து அதை உருவாக்கி ரொம்ப சக்தியான தெய்வம் சுப்பிரமணிய கடவுள். காசி விசாலாட்சி
ஸ்டாமினியான்னு இருக்குது. அந்த காலத்தில் கட்டினதுனால பழுதடைஞ்சு கல்லுகள் விரிவாகி இருக்கிறத இப்போ மெனக்கெட்டு கட்டுறாங்க. அந்த காலத்தில் ரெவன்யூ பஞ்சாயத்து இதுகள்லாம் இல்லை, ஜமீன் தான் காலம். அப்போ இதுக்கு கோயிலுக்கு பெருவாரி இடங்கள் விட்டுருக்குறாங்க. இந்த சொல்ற அம்பரே அங்கே ஒரு மரத்தை கட்டி காத்தியலுக்கு வடிச்சு போட்டு பண்ணுறத இப்போ ஃபாரஸ்ட்டுக்காரன் தொந்தரவு பண்ணுறேன், அங்கே நீங்கள் எதுவும் எங்களை எல்லாமே பண்ணக்கூடாது, கோயிலை கட்டக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ மந்திரி ரகுபதி சட்டமந்திரியா இருக்காரு, இவங்களை பிடிச்சி இப்போ ஆர்டர் வாங்கி இப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த வேலைகள் போயிட்டு இருக்காங்க. போஸ்ட் மரத்தை கூட கொண்டாந்து ஊன்னதை பிடிங்கிவிட்டேன், ஃபாரஸ்ட்ல பிடுங்கி கொண்டு போயிட்டேன். இப்போ எல்லாம் பணம் கட்டி நடந்துக்கிட்டு இருக்குதுன்னா இந்த பழைய கட்டடத்தில் நீங்கள் கட்டலாம்னு அந்த டிஎஃப் சொல்லியிருக்காராம். வேற இடத்துகளில் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ வேலை. இப்போ அங்கே போனால் உள்ள விடுவாங்களாங்க? அது கோயிலில் ஒன்றும் அடப்பு கிடப்பு இல்லை, படியில் தான் ஏறணும். இப்போ திறந்ததாக தான் இருக்கும். வேலை பார்த்து கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆளுங்க, கீழே கட்டிக்கிட்டு. ஒரு கோயிலை முடிச்சுட்டாங்க, இப்போ காசி விசாலாட்சி அம்மன் கோயில இப்போ கட்டுறாங்க. அப்புறம் 2-3 கோயில் கட்டவனும், பைரவர், பிள்ளையார், மேலே சுப்பிரமணியர் கோயில் இதெல்லாம் கட்டவர். இது படி, அப்புறம் படியெல்லாம் அடித்து இது பண்ணணும், சைனேத்து பண்ணணும். இப்போ நீங்கள் போய் அங்கே சுனை இருக்குது, வத்தாத சுனை, குளிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு சக்கரை சுனை இன்னே இருக்குது. பொந்து மாதிரி இருக்குது தண்ணி, அதில் எப்பவுமே வத்தாது அந்த சக்கரை சுனையில். அந்த தண்ணி ரொம்ப நல்லாவும் இருக்கும். அதைத்தான் பூசை போடுறவங்க அதை எடுப்பாங்க. காஞ்சாத்துக்கு போகலாம். நீங்க நடந்தே போகணுமா? நடந்து போற மாதிரி எத்தனை கிலோமீட்டர்? 1 மைல் தான். 1.5 மைல். சரிங்க, ரொம்ப நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஐயா பேசின வீடியோ நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஐயா சொல்லும் போது நம்ம இவ்வளவு ஃப்ரீயா இருக்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே தெரியுது. பட் ஐயா சொன்ன அந்த காஞ்சாத்து மலை அப்படின்னு இங்க இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கு. அந்த மலைக்கு போயிட்டு அங்க என்ன ஸ்பெஷலான இடம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஷூட் பண்ண போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.